குட் மார்னிங் டு ஆல். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் ஆம்ஃபிபியா தான் பார்க்குறோம். இதில் ஆம்ஃபிபயோஸ் அப்படின்னா என்ன? ஆக்சுவலாக இது ஒரு க்ரீக் வேர்டு. ஆம்ஃபி அப்படின்றது போத், பயோஸ் மீன்ஸ் லைஃப். Amphibians are the first vertebrates and tetrapods to live both in aquatic as well as terrestrial habitats. ஆக்சுவலாக இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? இருவாழ்விகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அக்வாட்டிக்லேயும் இருக்கும், டெரஸ்ட்ரியல்லையும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெர்டிபிரேட். தே ஆர் பாய்க்ளோதெர்மிக். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பாய்க்ளோதெர்மிக்காக இருக்கும். பாய்க்ளோதெர்மிக் அப்படின்றது என்ன? அதோட பாடி டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்பப்போ சேஞ்சஸ் ஆகும். அக்வாட்டிக்கில் இருக்கும்போது அதோட பாடி டெம்பரேச்சர் வேறு மாதிரி இருக்கும், டெரஸ்ட்ரியலில் இருக்கும்போது பாடி டெம்பரேச்சர் வேறு மாதிரி இருக்கும். தர் பாடி இஸ் டிவிசிபிள் இன்டு ஹெட் அண்ட் ட்ரங்க். இந்த பாடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிவைட் ஆகிருக்கு, ஹெட்டு அண்டு ட்ரங்க். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் ஹாவ் 2 pairs ஆஃப் லிம்ஸ். அதே மாதிரி இதில் வந்து பேர் ஆஃப் லிம்ஸ், 2 pairs ஆஃப் லிம்ஸ் இருக்கும். சரியா? 4 limbs, hind limbs, அந்த மாதிரி பேர் ஆஃப் லிம்ஸ் அப்படின்றது கன்சிஸ்டாக இருக்கும். அதே மாதிரி டெய்ல் மே ஆர் மே நாட் பி ப்ரெசன்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்ல் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட வால் பகுதி இருக்கு இல்லையா, அது டெய்லாகவும் இருக்கும், சில டைம்லாம் டெய்ல் இல்லாமலும் இருக்கலாம். their skin is smooth or rough. அதோட ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா ஸ்மூத் ஆர் ரஃப், மாய்ஸ்ட், பிக்மெண்டட் அண்ட் கிளாண்டுலார் ஸ்கின்னாக தான் இருக்கும். இதோட ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஐஸ் ஹாவ் ஐலிட்ஸ். அந்த ஐஸில் வந்து என்ன இருக்கும்? ஐலிட்ஸ் அப்படின்றது இருக்கும். சரியா? அந்த ஐயில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஐலிட்ஸ் அப்படின்றது இருக்கும். அந்த ஐலிட்ஸ் அண்ட் த டிம்ஃபானம் ரெப்ரசன்ட் த இயர். அதோட இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிம்ஃபானிக் அப்படின்ற ஒரு மெம்பரினாலான இயர் வந்து இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் ரெஸ்பிரேஷனுக்கு வந்துட்டோம். ரெஸ்பிரேஷன் இஸ் பை, இதோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸாக நம்ம எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா ரெஸ்பிரேஷன் இஸ் பை கில்ஸ், லங்ஸ் அண்ட் த்ரூ தி ஸ்கின். இதுதான் வந்து இதோட ரெஸ்பிரேஷனாக சொல்லலாம். சரியா? கில்ஸு, ஸ்கின்னு. அதோட ஸ்கின்னே வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்ட் ஸ்கின்னாக இருக்கும். ஏன்னா அது வந்து அக்வாட்டிக்கில் இருக்கும்போது, வாட்டரில் இருக்கும்போது அதோட ஸ்கின் கில்ஸ் வழியாகவும் என்ன பண்ணும் அப்படின்னா அது ரெஸ்பிரேஷன் பண்ணும். டெரஸ்ட்ரியல் இருக்கும்போது லங்ஸ் வழியாக ரெஸ்பிரேஷன் பண்ணும். த ஹார்ட் இஸ் 3 chambered. ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எத்தனை சாம்பர்ஸாக இருக்கும் அப்படின்னா 3 chambers ஆஃப் ஹார்ட். ஆம்ஃபிபியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஹார்ட் வந்து 3 chambers ஆஃப் ஹார்ட் கன்சிஸ்டாக இருக்கும். கிட்னிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன டைப்பிக்காக இருக்குது அப்படின்னா மீசோநெஃப்ரிக் வகையாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து செக்ஸஸ் ஆர் செப்பரேட், மேல் அண்டு ஃபீமேல் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்டிலைசேஷன் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷனாக தான் இருக்கும். சரியா? அதே மாதிரி தே ஆர் ஒவிபேரஸாக இருக்கும். அதோட டெவலப்மெண்ட், எம்ப்ரியோனிக் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, எம்ப்ரியோனிக் டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்டாக இருக்கும். அதோடைய எம்ப்ரியோன் வந்து எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னா இன்டைரக்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹைபர்னேஷன் அண்ட் எஸ்டிவேஷன் டைப்பாக இருக்கும். சரியா? அதாவது குளிர்கால உறக்கம், கோடைக்கால உறக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியாகவே நம்ம சொல்லலாம். ஹைபர்னேஷன் அண்ட் எஸ்டிவேஷன் தான் ஆம்ஃபிபியாவோட ஸ்பெஷாலிட்டியாகவே சொல்லலாம். இன்னும் இதில் வந்து எதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூஃபோ ஒன்று சொல்லலாம். அப்படின்றது வந்து டோடு. அதுக்கப்புறம் ரேனான்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ராக் தான் நம்ம சொல்கிறோம். ரேனா, ஹெக்ஸா, டாக்டைலா அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்ராக், ரேனா. ஹைலா அப்படிங்கிறது ட்ரீ ஃப்ராக் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சாலமாண்ட்ரா, அது வந்து சாலமாண்டர். இத்தியோஃபிஸ் அப்படிங்கிறது லிம்ஃப்லெஸ் ஆம்ஃபிபியன்ஸ், அதை தான் வந்து நம்ம இத்தியோஃபிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இதான் வந்து கிளாஸ் ஆம்ஃபிபியா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ராக், இதான் வந்து நார்மலாக நம்ம சொல்கிற ஆம்ஃபிபியன் ஃப்ராக். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட், தேரைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் வந்து டோட். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சாலமாண்டர். இது வந்து இத்தியோஃபிஸ். இதில் வந்து சிசிலியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இத்தியோஃபிஸை வந்து சிசிலியன்ஸ். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக இது இதில் லெக்லெஸ், கால்கள் வந்து இதுக்கு இருக்காது. சரியா? அந்த மாதிரி லெக்லெஸ் ஆம்ஃபிபியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இத்தியோஃபிஸை.
பார்க்குறதுக்கு ஒரு ஸ்னேக் மாதிரி தான் இருக்குது இத்தியோஃபிஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் ரெப்டேலியா. அடுத்தது நெக்ஸ்ட் எதை சொல்லலாம் அப்படின்னா கிளாஸ் ரெப்டிலியா. இது லத்தீன் வேர்டு. த ரிப்பேர் ஆர் ரெப்டம் டு க்ரீப் ஆர் கிராவல். இது பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம் அப்படின்னா க்ரீப் ஆர் கிராவல் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ரெப்டிலியா அப்படின்னாவே என்ன சொல்லலாம், ஊர்ந்து போகக்கூடிய, தரையில் ஊர்ந்து போகக்கூடிய, அதை தான் வந்து ரெப்டிலியான்னு சொல்கிறோம். தே ஆர் மோஸ்ட்லி டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ் அண்ட் தேர் பாடி இஸ் கவர்டு பை ட்ரை அண்ட் cornified skin with epidermal scales. அதாவது இந்த டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதோட பாடி ஃபுல்லாக கவர்டு பை ட்ரை அண்ட் கார்னிஃபைட் ஸ்கின்னாக இருக்கும். அதோட ஸ்கின் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். சரியா, அந்த மாதிரி தான் அதோட ஸ்கின் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கு. அதோட பாடி ஃபுல்லாகவே ஸ்கின் வித் எபிடர்மல் ஸ்கேல்ஸ். அதோட ஸ்கின்னில் பொறுத்த வரைக்கும்னா எபிடர்மல் ஸ்கேல்ஸ் அண்டு ஸ்கியூட்டஸ். அதோட பாடி ஃபுல்லாகவே எப்படி இருக்கும் அப்படின்னா செதில்களாக இருக்கும், ஸ்கேல்ஸாக இருக்கும். சரியா, அந்த மாதிரி ஸ்கியூட்டஸ் அப்படிங்கிறது சின்ன சின்ன ஒரு மாதிரி ரெஸ்பிரேட்டரி தகடுகள் மாதிரி இருக்கும், அதான் ஸ்கியூட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரெப்டில்ஸ் ஹாவ் 3 chambered ஹார்ட். ரெப்டைல்ஸ்லேயும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 3 chambered, ஆம்ஃபிபியாவில் சொன்ன மாதிரி ரெப்டைலியாவும் ரெப்டைல்ஸ் ஹாவ் 3 chambered ஹார்ட் பட் 4 chambered இன் crocodiles. crocodile மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 4 chambered ஹார்ட் இருக்கும். ஆக்சுவலாக ரெப்டைல்ஸில் 3 chambered ஹார்ட் தான் இருக்கும். அதே crocodile பார்க்கும்போது 4 chambered ஹார்ட் வந்து கன்சிஸ்டாக இருக்கும். ஆல் ஆர் கோல்டு பிளட்டட் ஆம்னியோட்ஸ். இது எல்லாமே எப்படி என்ன டைப்பாக இருக்கும், கோல்டு பிளட்டட் ஆம்னியோட்ஸாக இருக்கும். சரியா, கோல்டு பிளட்டட் ஆம்னியோட்ஸ் அப்படின்றத தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாய்குலோதெர்ம்ஸ். அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாய்குலோதெர்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மோஸ்ட் ரெப்டைல்ஸ் லே கிளிடாயிக் எக். இதோட எக்கு டைப்பு வந்து பார்த்திங்கன்னா கிளிடாயிக் எக்காக இருக்கும். கிளிடாயிக் நான் கிளிடாயிக்னு சொல்கிறோம் இல்லையா, கிளிடாயிக் அப்படிங்கிறது ஓடுகள் உடைய எக்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து கிளிடாயிக் எக்ஸ் வித் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியோனிக் மெம்ப்ரெயின்ஸ் லைக். இதில் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியோனிக் மெம்ப்ரெயின்ஸும் இருக்குது. அப்போ எதெல்லாம் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியோனிக் மெம்ப்ரெயின்ஸ்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா ஆம்னியான், அலன்டாய்ஸ், கோரியான் அண்ட் யோக்சாக். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியோனிக் மெம்ப்ரெயின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது எக்ஸ்க்ரீஷன் பை மெட்டானெஃப்ரிக் கிட்னிஸ் அண்ட் ஆர் யூரிகோடெலிக். எக்ஸ்க்ரீஷன் பொறுத்த வரைக்கும் மெட்டானெஃப்ரிக் டைப் ஆஃப் கிட்னியாக இருக்கும். அதே மாதிரி யூரிகோடெலிக்காக இருக்கும். என்ன மாதிரி டைப்பாக இருக்கும் அப்படின்னா யூரிகோடெலிக் அப்படின்னா இதில் யூரிக் ஆசிட்ஸை தான் வந்து எக்ஸ்க்ரீட்ரியாக என்ன பண்ணும் அப்படின்னா எலிமினேட் பண்ணும். சரியா, அதனால தான் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூரிகோடெலிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Sexes are separate with well marked sexual dimorphism. இதில் செக்ஸஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா செப்பரேட்டாக இருக்கும். அதே செக்ஷுவல் டைமார்ஃபிசமாக இருக்கும். இந்த இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன், இதில் ஃபர்டிலைசேஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் அண்ட் ஆல் ஆர் ஓவிபேரஸ். இன்டர்னல் ஃபர்டிலைசேஷனாக இருக்கும். அதே மாதிரி எல்லாமே என்ன டைப்பாக இருக்கும் அப்படின்னா ஓவிபேரஸாக இருக்கும். ஓவிபேரஸ் அப்படிங்கிறது முட்டையிடக்கூடிய தன்மை உடையது. அதை தான் வந்து ஓவிபேரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, விவிபேரஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸாக இருக்கிறத வந்து விவிபேரஸ்ன்னு சொல்லுவோம். ஓவிபேரஸ் அப்படிங்கிறது எக்லேயிங் அனிமல்ஸை தான் வந்து ஓவிபேரஸ் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோம் ரெப்டிலியாவில் என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா கீலோன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கீலோன் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா டர்ட்டில், அதாவது தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு ஆமை, அந்த ஒரு வெரைட்டி, அதை தான் வந்து கீலோன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் டெஸ்டுடோ அப்படிங்கிறது டார்டாய்ஸ். டெஸ்டுடோங்கிறது வந்து எதை சொல்லலாம் அப்படின்னா டார்டாய்ஸ், நார்மலாக லேண்டில் இருக்கும் இல்லையா, அதுதான் டார்டாய்ஸ். அதுக்கப்புறம் ஹெமிடாக்டைலஸ் அப்படிங்கிறது ஹவுஸ் லிசார்ட், நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த லிசார்ட், அதான் வந்து ஹெமிடாக்டைலஸ். இதெல்லாம் இதோட ஜுவாலஜிக்கல் நேம். அதுக்கப்புறம் கெமலியான் அப்படிங்கிறது ட்ரீ லிசார்ட், மரத்தில் இருக்கக்கூடிய அந்த லிசார்டு. கெலோட்டஸ் அப்படிங்கிறது கார்டன் லிசார்டு. கெலோட்டஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா கார்டன் லிசார்ட். கெலோட்டஸுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அதாவது ஓனான் சொல்கிறோம் இல்லையா, அதான் வந்து கெலோட்டஸ். அதுக்கப்புறம் ட்ராக்கோ அப்படிங்கிறது ஃப்ளையிங் லிசார்ட், பறக்கும் பள்ளி அப்படின்னே ஒன்று இருக்குது, நம்மளோட புக்கில் கூட கொடுத்துருக்காங்க அதுக்கான பிக்சரு. ட்ராக்கோ அப்படிங்கிறது ஃப்ளையிங் லிசார்டு. அதுக்கப்புறம் எதை சொல்லலாம்னா கொரக்கடைலஸ் அப்படிங்கிறது கொரக்கடைல். அதுக்கப்புறம் பாய்சனஸ் ஸ்னேக்ஸில் எதை சொல்லலாம்னா நாஜாங்கிறது கிங் கோப்ரா சொல்கிறோம் இல்லையா, அதான் பாய்சனஸ் ஸ்னேக்ஸ். அதுக்கப்புறம் பேங்க்ரஸ் அப்படிங்கிறது கிரைட். பேங்க்ரஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒன் ஆஃப் த ஸ்னேக்கோட டைப் தான் பேங்க்ரஸ், அதாவது கட்டுவிரியன்னு சொல்கிறோம் இல்லையா பேங்க்ரஸ்.
அதுக்கப்புறம் வைப்ரா அப்படின்றது வைப்பர் அப்படிங்கிறதும் கட்டு விரியன், கண்ணாடி விரியன். பேங்கர்ஸ் அப்படிங்கிறது கட்டு விரியன், வைப்பர் அப்படிங்கிறது கண்ணாடி விரியன். இதெல்லாம் வந்து ஸ்னேக்கோட டைப்ஸ். இது எல்லாமே நம்ம எதில் சொல்கிறோம் அப்படின்னா ரெப்டிலியாக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான். இந்த எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரெப்டைல்ஸ்: கிங் கோப்ரா, டிராக்கோ, ஃப்ளையிங் லிசார்ட், crocodile, கேமலியான். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரெப்டைல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டர்ட்டில் வித் டார்டாய்ஸ். இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? நம்ம முன்னாடியே நம்ம சொன்னோம் இல்லையா, டர்ட்டில் டார்டாய்ஸ் சொன்னோம் இல்லையா. டர்ட்டில் ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் தேர் லைஃப் இன் த வாட்டர். carapace is laterally compressed and streamlined. Mostly live in the water or always found near it. Most of them have webbed feet. இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடல் ஆமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இது பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கும் அப்படின்னா இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரு போட் ஷேப்பில் தான் இருக்கும். சரியா? அதே மாதிரி இதில் அதோட வெப்டு ஃபீட் இருக்கு இல்லையா, வெப்டு ஃபீட் இருக்கும். சரியா? மோஸ்ட் ஆஃப் தம் ஹேவ் வெப்டு ஃபீட். இதில் பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா வெப்டு ஃபீட்டாக இருக்கும். இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா கடலில் இருக்கக்கூடிய ஒரு ஆமை, அதான் டர்ட்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டார்டாய்ஸ் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக லேண்டில் இருக்கக்கூடிய ஒரு டார்டாய்ஸ். The tortoise spend most of their life on land. Carapace is usually dome shaped. இதோட கேரபேஸ் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, கேரபேஸ்னால் அதுக்கு மேலே ஓடு மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான். சரியா? அது எப்படி இருக்கும் அப்படின்னா டோம் ஷேப்டில் இருக்கும், ஒரு மாதிரி கோன் ஷேப்டில் இருக்கு இல்லையா, அதான். தீஸ் ஆர் primarily terrestrial feet or short and sturdy with bent legs. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஃபிங்கர்ஸ், விரல்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா சின்ன சின்ன ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அதோட லெக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா பெண்டாகி தான் இருக்கும். சரியா? இந்த மாதிரி சொல்கிறது தான் நம்ம எதில் சொல்கிறோம் அப்படின்னா டார்டாய்ஸ். இதுதான் டர்ட்டிலுக்கும் டார்டாய்ஸ்க்கு ஒரு டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலாக டர்ட்டில் அப்படிங்கிறது வந்து தண்ணியில் இருக்கும், கடலில் இருக்கும். டார்டாய்ஸ் அப்படிங்கிறது வந்து லேண்டில் தான் இருக்கும். அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் ஏவ்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன கிளாஸ் அப்படின்னா கிளாஸ் ஏவ்ஸ் தான். கிளாஸ் ஏவ்ஸ் அதுவும் லத்தீன் வேர்ட். ஏவ்ஸ் அப்படின்றது வந்து பேர்டு. ஆக்சுவலாக இது வந்து நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா பேர்டை பற்றி. ஏவ்ஸ் ஆர் காமன்லி நோன் ஆஸ் பேர்ட்ஸ். ஏவ்ஸை வந்து பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேர்ட்ஸ் தான். The characteristic features of aves is the presence of feathers and the ability to fly except for flightless bird. ஆக்சுவலாக பேர்ட்ஸ் அப்படின்னாவே அங்கே வந்து என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஃபெதர்ஸ் இருக்கும். சரியா? அந்த ஃபெதர்ஸ் இருக்கிறனால தான் அந்த பேர்ட்ஸால் ஃப்ளை பண்ண முடியுது. த எபிலிட்டி டு ஃப்ளை எக்ஸப்ட் ஃபார் ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸ் அப்படியும் இருக்குது. ஃப்ளையிங் பேர்ட்ஸும் இருக்குது, ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸும் இருக்குது. அந்த ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸு நம்ம எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா ஆஸ்ட்ரிச், கிவி, பென்குயின், இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸில் நம்ம எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். சரியா? அதுக்கு வந்து ஃபெதர்ஸ் இருக்கும், இருந்தாலும் அதால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஃப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்த 4 limbs ஆர் மோடிஃபைட் இன்டு விங்ஸ். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 limbs ஹைண்ட் limbs அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்ம ஆம்ஃபிபியாலே பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இதில் 4 limbs ஹைண்ட் limbsனு இருக்கும். அந்த 4 limbs தான் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா மோடிஃபை ஆகி தான் விங்ஸாக மோடிஃபை ஆகிருக்கு. ஹைண்ட் limbs ஆர் அடாப்டட் ஃபார் வாக்கிங், ரன்னிங். அதோட ஹைண்ட் limbs தான் நம்ம லெக்காக நம்ம சொல்கிறோம் இல்லையா, அடாப்டட் ஃபார் வாக்கிங், ரன்னிங், ஸ்விம்மிங் அண்ட் பியர்ச்சிங், இதெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கின் இஸ் ட்ரை. அதோட ஸ்கின் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். டிவைட் ஆஃப் கிளாண்ட் எக்ஸப்ட் த ஆயில் கிளாண்ட் ஆர் ப்ரீன் கிளாண்ட் அட் த பேஸ் ஆஃப் த டெய்ல். இதோட டெய்லில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து ட்ரையாக தான் இருக்கும். அதோட டெய்லில் வந்து டெய்லோட பேஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆயில் கிளாண்ட் ஆர் ப்ரீன் கிளாண்ட் அப்படின்றது கன்சிஸ்டாக இருக்கும். ஆயில் கிளாண்ட் ஆர் ப்ரீன் கிளாண்ட் அப்படின்றது இதில் கன்சிஸ்டாக இருக்கும். சரியா? இதில் வந்து ஸ்கின் வந்து ட்ரையாக தான் இருக்கும். அதோட வாலுக்கு அடியில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரீன் கிளாண்ட் அப்படின்றது இருக்கும். ஆயில் கிளாண்ட் ஆர் ப்ரீன் கிளாண்ட் அப்படின்ட்டு இருக்கும். அப்போ தான் அதோட ஸ்கின் வந்து ஆனால் ட்ரையாக தான் இருக்கும். The exoskeleton consists of epidermal feathers, scales, claws on legs and horny covering on the beak. அடுத்தது வந்து எதை சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்கேல்ஸாக இருக்கும். அதோட காலில் இருக்கக்கூடிய அந்த நெயில்ஸ்க்கு மேலே தான் இருக்கு இல்லையா ஸ்கேல்ஸ், கிளாவ்ஸ் அண்டு லெக்ஸ் ஆர் ஹார்னி கவரிங் ஆன் த பீக். இந்த பீக் ஃபுல்லாக
கவர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இந்த எண்டோஸ்கெலிட்டன் இஸ் ஃபுல்லி ஆசிஃபைடு. எண்டோஸ்கெலிட்டன் ஃபுல்லி ஆசிஃபைடு. அந்த எண்டோஸ்கெலிட்டன் ஃபுல்லி ஆசிஃபைடு அதை தான் வந்து நியூமேட்டிக் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஆசிஃபைடு த போனி அண்ட் லாங் போன்ஸ் ஆர் ஹோலோ வித் ஏர் கேவிட்டிஸ். அது வந்து அந்த போனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹோல் மாதிரி இருக்கும், ஒரு கேவிட்டி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற அந்த போனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூமேட்டிக் போன்ஸ். சரியா, அந்த நியூமேட்டிக் போன்ஸ் இருக்கிறனால தான் அதால் வந்து ஈஸியாக என்ன பண்ண முடியுது அப்படின்னா ஃப்ளையே பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த பெக்டோரல் மசில்ஸ் இருக்குதுல்ல, சரியா, நியூமேட்டிக் போன்ஸ் இதோட ஸ்பெஷாலிட்டி. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி ஆயில் கிளாண்ட் ஆர் ப்ரீன் கிளாண்டு நியூமேட்டிக் போன்ஸ் இருக்கிறனால தான் அதால் ஈஸியாக என்ன பண்ண முடியுது அப்படின்னா ஃப்ளை பண்ண முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பெக்டோரல் மசில்ஸ் சொல்லலாம். சரியா, இந்த பெக்டோரல் மசில்ஸ் ஆஃப் ஃப்ளைட், pectoral muscles of flight, the pectoralis major, pectoralis minor are well developed. அதில் வந்து pectoralis majorனு ஒன்று இருக்கும், pectoralis minor அப்படின்ற ரெண்டு மசில்ஸ் வந்து இதில் கன்சிஸ்டாக இருக்கும். அதாவது இந்த பெக்டோரலிஸ் மேஜர் பெக்டோரலிஸ் மைனரோட மெயின் ஃபங்க்ஷன்ஸே என்ன அப்படின்னா அந்த பேர்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே உயரமாக பறந்து போகும்போது ஹெல்ப் பண்ணக்கூடிய மசில்ஸ் தான் பெக்டோரலிஸ் மேஜர். கீழே இறங்கி வரும்போது மேலேருந்து கீழே இறங்கி வருதுலையே அப்போ ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த மசில் தான் பெக்டோரலிஸ் மைனர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேஷன் இஸ் பை காம்பேக்ட் எலாஸ்டிக் ஸ்பாஞ்சி லங்ஸ். இதோட ரெஸ்பிரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா காம்பேக்டாக தான் இருக்கும். அதோட அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த லங்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஸ்பாஞ்சி லங்ஸ் தட் ஆர் கண்டினியூஸ் வித் ஏர் சாக்ஸ் டு சப்ளிமெண்ட் ரெஸ்பிரேஷன். த ஹார்ட் இஸ் 4 chambered. இதுலேயும் ஹார்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 4 chamber ஹார்ட்டாக இருக்கும். ஏவ்ஸ் ஆர் ஹீமோதெர்மிக் ஹோமியோதெர்மிக். இந்த ஏவ்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்கும் அதோட டெம்பரேச்சர்னா ஹோமியோதெர்மிக்காக இருக்கும். ஓகேவா, ஹோமியோதெர்மிக்காக இருக்கும். ஹோமியோதெர்மிக் அப்படிங்கிறது வந்து எதை சொல்லலாம் அப்படின்னா அதோட உடல் வெப்பநிலை வந்து மாறாமல் இருக்கும். எப்பவுமே அதோட பாடி பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே கொஞ்சம் லைட்டாக வார்மாக தான் இருக்கும். அதை தான் வந்து ஹோமியோதெர்மிக்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மைக்ரேஷன்ஸ் அண்ட் பேரண்டல் கேர் இஸ் வெல் மார்க்டு. இதில் வந்து மைக்ரேஷன் இதெல்லாமே இதில் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா யூரினரி பிளாடர், இதில் யூரினரி பிளாடர் அப்படிங்கிறது இருக்காது, அது வந்து ஆப்சண்ட். அதே மாதிரி செக்ஸஸ் ஆர் செப்பரேட் வித் வெல்மார்க்டு செக்ஷுவல் டைமார்ஃபிசமாக இருக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தோம் அப்படின்னா மேல் த டெஸ்டிஸ் ஆர் பேர்டு, ஃபீமேல் ஒன்லி லெஃப்ட் ஓவரி வெல் டெவலப்டு வைல் த ரைட் ஓவரி இஸ் atrophied. அந்த மாதிரி தான் இதில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செக்ஷுவலி டைமார்ஃபிசமாக இருக்கும். அதே மாதிரி மேலில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரே ஒரு ஸ்பெர்ம் மட்டும்தான் அதில் வந்து இருக்கும். மேலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த டெஸ்டிஸ் வந்து பேர்டு பட் இன் ஃபீமேல் ஒன்லி த லெஃப்ட் ஓவரி இஸ் வெல் டெவலப்டு வைல் த ரைட் ஓவரி இஸ் atrophied. இதோட அந்த ரைட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட க்ரோத் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை தான் அதில் மெயினாகவே நம்ம சொல்கிறோம். சரியா, அதே மாதிரி ஆல் பேர்ட்ஸ் ஆர் ஓவிபேரஸ். எல்லா பேர்ட்ஸுமே பொறுத்த வரைக்கும் என்ன டைப்பாக இருக்கும் அப்படின்னா ஓவிபேரஸாக தான் இருக்கும். சரியா, த எக்ஸ் ஆர் மெகாலிசித்தல் அண்ட் கிளிடாயிக் ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல். மெகாலிசித்தலாகவும் இருக்கும், அதே மாதிரி கிளிடாயிக் ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னலாகவும் இருக்கும். உட்கருவுறுதல் அப்படின்னு சொல்கிறது இன்டர்னல் ஃபர்டிலைசேஷனாகவும் இருக்கும். இதுதான் வந்து நம்ம வந்து கிளாஸ் ஏவ்ஸில் சொன்னோம். அப்புறம் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. என்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கர்வ்ஸ் சொல்கிறோம், அதாவது க்ரோ. அதுக்கப்புறம் கொலம்பா லிவியா அப்படிங்கிறது வந்து பிஜியனோட ஜுவாலஜிக்கல் நேம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொலம்பா சொல்கிறோம் அப்படின்ற பிஜியன். அதுக்கப்புறம் சிட்டாகுலா, சரியா, பி வந்து சைலண்ட், இதில் சிட்டாகுலா அப்படின்னு தான் அதோட ப்ரொனவுன்சியேஷன். பேரட்டு. அதுக்கப்புறம் பேவோ அப்படிங்கிறது பீகாக்கு. பேவோ அப்படின்றது வந்து எதை சொல்லலாம் அப்படின்னா பீகாக்கு. அதுக்கப்புறம் ஆப்டினோடைட்ஸ் அப்படிங்கிறது பென்குயின். ஆப்டினோடைட்ஸுங்கிறது என்னது பென்குயின். அதுக்கப்புறம் நியோப்ரான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வல்ச்சர், அதாவது கழுகு இதெல்லாம் சொல்லலாம். இறந்த உடல்களை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சாப்பிடும், அதுதான் வந்து நியோப்ரான்னு சொல்கிறோம். சரியா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சால்கோபாப்ஸ் இண்டிகா அப்படிங்கிறது தமிழ்நாடு ஸ்டேட் பேர்டு, நம்மளோட தமிழ்நாட்டோட பறவையாக நம்ம சொல்கிறோம். சரியா, அதாவது மரகத புறா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் காமன் எம்ரல்டு டவ், அதான் மரகத புறா அப்படின்னு சொல்கிறது.
அதுக்கப்புறம் இதுதான் வந்து கிளாஸ் ஏவ்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காமன் எம்ரால்டு டவ், இதுதான் வந்து எம்ரால்டு டவ் சொல்கிறோம். மரகத புறான்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வல்ச்சர். சரியா, அதாவது இறந்து போன உடலை வந்து சாப்பிடக்கூடிய அந்த ஒரு பேர்டு தான் வல்ச்சர்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹம்மிங் பேர்டு. பென்குயின் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஃப்ளைட்லெஸ் பேர்டுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா. ஆன்ஸ்ட்ரிச் பென்குயின்லாம் சொன்னோம் இல்லையா, தான் ஃப்ளைட்லெஸ் ஃபெதர்ஸ் இருக்கும். பட் ஆனால் அதோட பாடி வெயிட்னால அதோட ஃப்ளை பண்ண முடியாது பென்குயின். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா கிளாஸ் மெமாலியா. கிளாஸ் மெமாலியா இதுவும் லத்தீன் வேர்ட். மேமா அப்படிங்கிறது வந்து பிரெஸ்ட். இதை தான் வந்து கிளாஸ் மெமாலியான்னு சொல்கிறோம். தே ஆர் ஃபவுண்ட் இன் எ வெரைட்டி ஆஃப் ஹேபிடேட்ஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஹேபிடேட்ஸ் இருக்குது. தர் பாடி இஸ் கவர்டு பை ஹேர். தி யூனிக்யூ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மேமல். பாடி ஃபுல்லாகவே ஹேரால் தான் கவர் ஆகிருக்கும். Some of them are adapted to fly or live in water. அதோட அடாப்டேஷனுக்கு தகுந்த மாதிரி அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லிவ் பண்ணும். presence of memory glands. இதில் வந்து memory glands அப்படின்றது ப்ரெசண்ட்டாக இருக்கும். இட்ஸ் த மோஸ்ட் யூனிக்யூ ஃபீச்சர்ஸ் ஆஃப் மேமல். மேமலோட ஒரு யூனிக்யூ ஃபியூச்சராகவே இருக்கிறது வந்து எது அப்படின்னா இந்த மெமரி கிளாண்ட் தான். they have 2 pairs of limbs adapted for walking. அதே மாதிரி 2 pairs of limbs இருக்கும். adapted for walking, running, climbing, burrowing, ஸ்விம்மிங் அண்ட் ஃப்ளையிங். இதுக்கெலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஸ்கின் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிளாண்டுலார் இன் நேச்சர், கன்சிஸ்டிங் ஆஃப் ஸ்வெட் கிளாண்ட்ஸ், சென்ட் கிளாண்ட்ஸ் அண்ட் சபேஷியஸ் கிளாண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம். அதோட ஸ்கின்ல இந்த கிளாண்ட்ஸ் எல்லாம் கன்சிஸ்டாக இருக்குது. அதே மாதிரி எக்ஸோஸ்கெலிட்டன் இன்க்ளூட்ஸ் த ஹார்னி எபிடர்மல் ஹார்ன்ஸ், ஸ்பைன்ஸ், ஸ்கேல்ஸ், கிளாவ்ஸ், நெயில்ஸ், ஹூவ்ஸ், ஹார்னி டெர்மல் பிளேட்ஸ். இது எல்லாமே இதில் கன்சிஸ்டாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் எக்ஸோஸ்கெலிட்டனில். அதே மாதிரி டீத்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 டைப்ஸை நம்ம சொல்கிறோம். என்னென்ன அப்படின்னா தீகோடன்ட், ஹெட்ரோடன்ட், டைஃபியோடன்ட் அப்படின்னு 3 டைப்ஸாக நம்ம சொல்கிறோம். டீத்லேயே சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. டீத்தோட 3 டைப்ஸ் வந்து தீகோடன்ட், ஹெட்ரோடன்ட் அண்ட் டைஃபியோடன்ட். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் இயர்ஸ் ஆர் பின்னே ஆர் ப்ரெசன்ட். எக்ஸ்டர்னல் இயர்ஸ் ஆர் பின்னே ஆர் ப்ரெசன்ட். பின்னேங்கிறது என்னது, அதோட எக்ஸ்டர்னலில் இருக்கக்கூடிய அந்த இயரை தான் நம்ம சொல்கிறோம். த ஹார்ட் இஸ் 4 chambered. மேமலில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் வந்து 4 chambered தான் இருக்கும். அண்ட் பொசஸ் அ லெஃப்ட் சிஸ்டமேட்டிக் ஆர்க். அதே மாதிரி மெச்சூர் ஆர்பிசிஸ் ஆர் சர்க்குலர், பைகான்கேவ் ஆர் நான் நியூக்ளியேட்டடாக இருக்கும். ஓகேவா ஆர்பிசியில். அதுக்கப்புறம் mammals have a large brain when compared to other mammals. Mammals have large brain when compared to other animals. They show greatest intelligence among all animals. மற்ற அனிமல்ஸை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இன்டெலிஜென்ஸாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கும். சரியா. தர் கிட்னி ஆர் மெட்டானெஃப்ரிக். கிட்னி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா மெட்டானெஃப்ரிக் அண்ட் யூரியோடெலிக். மெட்டானெஃப்ரிக் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யூரியோடெலிக்காக இருக்கும். ஆல் த ஹியோமியோதெர்மிக் செக்ஸஸ் ஆர் செப்பரேட் அண்ட் ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல். அது நமக்கு தெரிஞ்சது தான். செக்ஸஸ் ஆர் செப்பரேட், மேல் அண்ட் ஃபீமேல்னு தனித்தனியாக இருக்கும். அதே மாதிரி ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். இதில் சில எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னா ஓவிபேரஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்னித்தோரிங்ஸ் அதை வந்து ஓவிபேரஸில் சொல்கிறோம். அதாவது பிளாட்டிபஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து அதாவது குட்டி போடக்கூடிய ஒரு பாலூட்டி பிளாட்டிபஸ். அதுக்கப்புறம் விவிபேரஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ரோஃபஸில் வந்து எதை சொல்லலாம் அப்படின்னா கேங்க்ரூ. சரியா, கங்காரு சொல்கிறோம் இல்லையா அது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிரோஃபஸ். இந்த பி வந்து சைலண்ட். டிரோஃபஸ் அப்படின்னா அதோட ப்ரொனன்சியேஷன் சொல்லணும். டிரோஃபஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளையிங் ஃபாக்ஸ். இதை வந்து பறக்கும் நரி, அதை தான் வந்து நம்ம சொல்கிறோம் மேமலில். அதுக்கு அடுத்து மெக்காக்கா அப்படிங்கிறது டைப் ஆஃப் மங்கி தான். சரியா. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வந்து கேனிஸுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக். சரியா. அதுக்கப்புறம் ஃபெலிஸ் வந்து கேட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து எதை சொல்லலாம் அப்படின்னா ஃபெலிஸ் வந்து கேட்டு. எலிஃபஸ் அப்படிங்கிறது எலிஃபண்ட். அதுக்கப்புறம் ஈக்குவஸ் அப்படிங்கிறது ஹார்ஸை சொல்கிறோம். அதுக்கப்புறம் டெல்ஃபினஸ் அப்படிங்கிறது காமனாக இருக்கக்கூடிய டால்ஃபினோட நேம் தான் அது. சரியா. அதுக்கப்புறம் பெலனோப்டிராவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை சொல்லலாம்னா நம்ம ப்ளூ வேல் சொல்கிறோம் இல்லையா, அதான் பெலனோப்டிரா.
அதுக்கப்புறம் பேன்திரா டைக்ரஸ்ங்கிறது டைகர், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பேன்திரா டைகரஸ்ங்கிறது டைகர். அதுக்கப்புறம் பேந்தர் லியோங்கிறது லயன். அதுக்கப்புறம் ஹோமோசெப்பியன்ஸ் அப்படின்றது தெரியும், ஹியூமன் தான். அதுக்கப்புறம் போஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டல்கள் எல்லாமே நம்ம சொல்கிறது. சரியா? இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நம்ம மேமலுக்கு நம்ம சொல்கிறோம். சரியா? இவ்வளோ தான் வந்து கிளாஸ் மெமாலியா.